பிரைஸ் லார்ட். இன்னைக்கான வார்த்தை ஏசாயா 55:9. பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நம்ம லைஃப்பில் நம்ம போகிற வழி கரெக்டானது, நம்ம எடுக்கிற காரியங்கள் கரெக்டானது, நம்ம யோசிக்கிற காரியங்கள் கரெக்டானது அப்படின்னு சொல்லிட்டு சுயத்திலேயே நம்ம என்ன பண்ணுறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகள் அல்ல. அப்போது நம்ம யோசிக்கிறது, நம்ம செயல்படுத்துறது எது நமக்கு நல்லது அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் நம்மளோட தேவன் அது ஃப்யூச்சருக்கு நமக்கு நல்லதா அப்படின்னு பார்க்குறவராக இருக்கிறாரு. நீங்கள் இந்த காலத்துக்கும் இந்த சூழ்நிலைக்கும் இந்த நெருக்கத்துக்கும் ஒரு வழி தேடுவீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான சமாதானத்தையும் நிரந்தரமான ஒரு நன்மையும் கொடுக்குற தேவனாய் அவர் இருக்கிறார். அதுதான் சொல்கிறாரு, நீ நினைக்கிற நினைவு என் நினைவு அல்ல, உன் வழி என் வழி அல்ல. இன்றைக்கி நீங்கள் சோர்ந்து போய் என் லைஃப் இப்படி முடியணுமா, இப்படிப்பட்ட காரியங்களை நான் சந்திக்கணுமா, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும்போது அவர் உங்களுக்கு ஒரு தெளிவான ஆலோசனை தருவார். ஏன்னா அவர் ஆலோசனையின் கர்த்தர். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகளை காட்டுவார். அவர் உங்களுக்கு காட்டுகிற வழி இப்பத்துக்கு மாத்திரம் இல்லைங்க, ஃப்யூச்சருக்கும் அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ உங்களோட நினைவுகள் உங்களோட வழிகள் எல்லாத்தையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நான் இந்த சூழ்நிலை இருக்கிறேன், எனக்கு இந்த வழியிலேருந்து என்னை தப்புவீங்க, இந்த போராட்டத்திலேருந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் தாங்க, இதிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கான வழிகளை மாற்றி கொடுப்பார். தன் வாழ்க்கையில் அநேக நெருக்கங்களை கண்ட தாவீது ஒரு ராஜாங்க. அவரிடத்துல அநேக சேனாதிபதிகள், ஒரு இராணுவம் எல்லாம் இருக்குது. அவர் நினைத்த ஒரு தேசத்தையே போய் அவர் சுதந்திரித்து கொண்டு வர முடியும். ஆனாலும் அவர் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்தாரு. ஏசப்பா, உங்களுக்கு என்ன சித்தம், நான் எந்த ஊருக்கு போகணும், நான் எந்த தேசத்தோடு போய் சண்டைப்படணும், நான் எந்த மனுஷருக்கு மறைந்து கொள்ளணும்னு எல்லாத்தையும் அவர் ஆலோசனை கேட்டு நடந்தார். அவருடைய வாழ்நாட்கள் முழுதும் அவர் நன்மையை பற்றி கொண்டார், அவர் சுதந்திரித்து கொண்டார். ஏன்னா கர்த்தருடைய வானம் மட்டும் உயர்ந்திருக்குங்க. அவருடைய யோசனைக்கு மாற நம்ம செய்யாதபடி அவருடைய கரங்களுக்குள்ளாய் நம்ம அடங்கியிருப்போம். அது நம்மளோட வாழ்க்கையை நன்மையாய் மாற்றும். ஜெபிங்க, வெற்றி பெறுங்க. தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார்.